வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிற மகளிர் உரிமை தொகை திட்டத்துல ஒரு பெரிய உயர்வு வரப்போகுதுன்னு ஒரு பேச்சு பலமா அடிபட்டுட்டு இருக்கு. அது நிஜமா? ஒருவேளை நிஜம்னா அந்த தொகை எவ்வளவு உயரும்? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். சோ நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற முதல் மற்றும் முக்கியமான கேள்வி இதுதான். இப்போ மாசம் மாசம் கிடைக்கிற அந்த 1000 உதவித்தொகை உண்மையிலே உயரப்போகுதா? வாங்க இது உண்மையா பொய்யான்னு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கலாம். ஆமாங்க, அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து வர்ற தகவல் படி இந்த உயர்வுங்கிறது சும்மா ஏதோ 100, 200 இல்ல. இப்ப இருக்கிற தொகையிலிருந்து 1500 ஏன் 2000 ரூபாய் வரைக்கும் கூட போகலான்னு ரொம்ப வலுவா பேசிக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, இது உண்மையிலே எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு. ஓகே, இந்த உயர்வு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா அது ஏன் வரணும்? அதை நாம சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இந்த திட்டம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். இந்த கதை ஆரம்பிக்கிறது 2021 தேர்தல் நேரத்துல. திமுகவோட மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள்ல ஒண்ணு இது. ஆனா ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததும் எதிர்பார்த்த மாதிரி உடனே கொண்டு வர முடியல. ஏன்னா ஸ்டேட்டோட ஃபைனான்சியல் நிலைமை சரியில்லை. இதனால சில விமர்சனங்களும் வந்துச்சு. கடைசியா எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு இந்த திட்டம் அதிகாரப்பூர்வமா தொடங்கப்பட்டது. ஓகே, திட்டம் ஆரம்பிச்சாச்சு. சரி, இதனால எத்தனை பேருக்கு பிரயோஜனம்? இந்த திட்டத்தோட ஸ்கேல் எவ்வளவு பெருசுன்னு சில நம்பர்ஸ் பார்த்தா நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். வாவ்! ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட 1,13,00,000 பெண்கள் இதுல பயனாளிகளா சேர்ந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரே கட்டத்துல இவ்ளோ பேரா? இதுவே இந்த திட்டம் எவ்ளோ பெரிய ரீச்சை கொண்டிருக்குன்னு நமக்கு தெளிவா காட்டுது. அது மட்டும் இல்ல, கதை இதோட முடியல. போன டிசம்பர் மாசம் செகண்ட் ஃபேஸ்ல இன்னும் ஒரு 16.9 லட்சம் பேரையும் இதுல சேர்த்திருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? தகுதியுள்ள யாருமே விடுபட்டு போகக்கூடாதுங்கிறதுல கவர்மெண்ட் ரொம்ப உறுதியா இருக்குன்னு புரியுது. சரி, இதெல்லாம் ஓகே, திட்டம் சூப்பரா போயிட்டு இருக்கு, நிறைய பேர் பெனிஃபிட் ஆகுறாங்க. ஆனா இந்த அமௌண்ட் அதிகமாக போகுதுன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சும்மா காத்துல வந்து செய்தியா? இல்ல, இதுக்கு காரணம் நம்ம தலைவர்கள் சொன்ன சில முக்கியமான விஷயங்கள்லாம். வாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு நாமளே கேட்போம். முதல்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே ரொம்ப நேரடியா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. மகளிர் உரிமை தொகை கண்டிப்பா உயர்த்தப்படும்னு. சோ இது யாரோ சொல்ற ரூமர் இல்ல, இது அரசாங்கத்தோட ஒரு உறுதியான திட்டம்ங்கிறது இதுலேருந்தே நமக்கு கிளியரா தெரியுது. சிஎம் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ ரீசெண்டா அமைச்சர் ஐ. பெரியசாமி ஒரு படி மேல போய் சீக்கிரமே பெண்களுக்கு ஒரு ஸ்வீட் நியூஸ் வரும்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இப்போதைய எதிர்பார்ப்பை இன்னும் எகிர வச்சிருக்கு. அந்த அறிவிப்பு ரொம்ப சீக்கிரம் வரப்போகுதோ? சரி, உயர்வு வரும்னு ஒரு மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா எவ்வளோ உயர வாய்ப்பு இருக்கு? அந்த புது அமௌண்ட் வந்தா கோடிக்கணக்கான பெண்களோட வாழ்க்கையில அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? வாங்க அத ஒரு சின்ன விஷுவலா பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்ப நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிறது 1000 ரூபாய். ஆனா பேசிக்கிறத வச்சு பார்த்தா இது 1500 ஆகலாம், இல்லனா 2000 ரூபாய் கூட ஆகலான்னு சொல்றாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு குடும்பத்தோட மாச பட்ஜெட்ல இது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும்னு. சோ கடைசியா நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி ஒன்னு இருக்கு. இந்த தொகை உயர்றதுங்கிறது வெறும் பணத்தை பத்தின விஷயம் மட்டும் இல்ல. இந்த எண்களுக்கு பின்னாடி தமிழ்நாட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான பெண்களோட பொருளாதார சுதந்திரம் இருக்கு. அவங்களோட வாழ்க்கைய இந்த திட்டம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போகுது? இதுதான் உண்மையிலே நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்.